Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பைத்தான்ல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டைனமிக்கா எப்படி இன்புட் கொடுக்குறோம், ஸ்டாட்டிக்கா எப்படி இன்புட் கொடுத்தோம். சோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்தோம். சோ எல்லாருக்கும் டவுட் இருக்கும். நான் பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்திருக்கேன். சோ அது பாத்தீங்கன்னா நிறைய லைன் இருக்கும், ஒரு வாட்டி தான் ரன் பண்ணுவாங்க. நீங்க என்ன லைன் பை லைனா சொல்லி தரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதை எப்படி மொத்தமா நம்ம ப்ரோக்ராம் வந்து பில்ட் பண்றது, அதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு பத்தி பார்க்கலாம். ஸோ நான் ஏன் வந்து இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லாம இருந்தேன். உங்களுக்கு லைன் பை லைன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு என்னன்னு புரியும். ஸோ நம்ம எடுத்தோடனே மொத்த ப்ரோக்ராம் லைன் சர்ன்னு ஒரு 10 லைன் வச்சுட்டு ஒரே வாட்டி ரன் பண்ணோம்னா என்னென்ன நடக்குன்னு உங்களுக்கு புரியாம போயிடலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்லாம இருந்தேன். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓகே, வாங்க இப்போ உள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான், ஸோ பைத்தான் வந்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ பைத்தான் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். இந்த இதெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணணும், இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா போய் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்து வந்துருங்க. ஸோ ஸ்டாட்டிக் டைனமிக் எப்படி இன்புட் கொடுக்கணும், எப்படிலாம் இன்புட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாச்சு. ஸோ அது முன்னாடி முந்தைய வீடியோலாம் பார்த்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைலில் நியூ ஃபைல் அப்படின்ற மாதிரி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன், இது வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸாக இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வெறுமனே பிரிண்ட் தான் பிரிண்ட் பண்ணிட்டேன். பிரிண்ட், ஸோ பிரிண்ட்ல ஹலோ வேர்ல்ட், ஹலோ வேர்ல்ட் ஸோ வச்சாச்சு. இப்போ வெறுமனே இது மட்டும் தான் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இந்த ஹலோ வேர்ல்ட் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு மட்டும் வச்சிருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரன் கொடுத்து ரன் மாடியும் கொடுத்தா போதும். ஸோ இங்கே ரன் ஆயிரும் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ வந்து சும்மா இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம், சம்முக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். ஸோ சம்முக்கான ப்ரோக்ராம் எப்படின்னா யூசர்ட்டு டேட்டா வாங்கி சம் பண்ண போகிறோம். யூசர்ட்டு டேட்டா எப்படி வாங்கணும், அதே மாதிரி இண்டிஜுவல் எப்படி வாங்கணும், ஃப்ளோட்டில் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா முன்னாடி வீடியோ போய் பாருங்கள் எப்படி வந்து இண்டிஜுவல் ஃப்ளோட்டு ஸ்ட்ரிங்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூசர்ட்டு ஏ அப்படின்ற ஒரு வேலையில் வந்து இன்புட் வாங்க போகிறோம், இண்டிஜுவல் வாங்க போகிறோம். ஸோ இண்டிஜுவல்னா இன்ட்னு போட்டுக்கிறோம். ஸோ இன்புட்டு வாங்க போகிறோம். ஸோ இன்புட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்டுக்குள்ளே ஏதாவது என்டர் ஏ வேல்யூ, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இதே தான் பிக்கு அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்கும் இதே தான் பி என்டர் பி வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நம்ம கூட்டணும் இல்லையா. ஸோ அதை வந்து நான் சின்ற ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ பிரிண்ட் வந்து கேப்சர் போட்டேன், பிரிண்டில் சி. ஸோ இவ்வளோ தான் ப்ரோக்ராம், சம்முக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கும் சிம்பிளாக. பிரிண்டில் வந்து சம் அப்படின்ற மாதிரி வர மாதிரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டர் ஏ வேல்யூ, என்டர் பி வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டும் கூட்டி எவ்வளோன்ற வேல்யூ வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஸோ ஃபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக சேவ் ஆகிருந்து போனீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே சைடில் வந்துடும். ஸோ முதல் கேட்கு பார்த்தீங்கன்னா சம் என்டர் ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா 24ன்னு கொடுக்குறேன், சி வேல்யூ பார்த்தீங்கன்னா 12ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 32 இதே மாதிரி வந்து கேட்டோம். நம்ம திருப்பி இது ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே வந்து திரும்பி நம்ம ரன் பண்ணி கொடுத்தோம்னா அதே மாதிரி இங்கே வரும், திருப்பி வந்து ரன் ஆகி நிற்கும். இப்போ நம்ம வேறு 34 22 அப்படின்னு கொடுத்தோம்னா அது கூட்டி வந்து நிற்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்து தனியாக எடுத்து ஒரு மொத்த ப்ரோக்ராமாக எழுதுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸோ சின்னதாக தான் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சொன்னோம்னா குழம்பிடும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பாட்டாக ஒரு சின்ன விஷயமா சொல்லி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது டவுட் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பைத்தானை பற்றி யாருக்காவது தெரியும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வெறும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ப்ளஸ் மட்டும் தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் டிவிஷன், மல்டிபிகேஷன், சப்ட்ராக்ஷன் ஸோ எதுவே தான் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரோ மாதிரி இதில் எப்படி வந்து இன்புட் வாங்குறோம், எப்படி வந்து இன்புட் வச்சு இதில் ஒர்க் பண்ணுறோன்றதுக்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் வைஸாக இஃப், எல்ஸ், இப்பு, சுவிட்சு, ஃபாரு, ஸோ ஒயில், டூ ஒயில், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வைஸாக லூப்பிங் வைஸாகவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,